மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே மேம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Wait a second. ஏன் நீ திறந்துட்டு இருக்க? Sir, listen in the question. In an examination, a student secured 25% mark and failed by 30 mark. For example, ஒரு student 25% mark marks more than passing mark. இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா 35% ஆஃப் மார்க் எடுத்திருக்கான். அவன் 15 மார்க்ஸ் அதிகமா எடுத்து பாஸ் ஆயிருக்கான். The maximum mark in the examination. சோ உங்களோட கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னா 25% மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிருக்கான், 35 மார்க் எடுத்து அதிகமா எடுத்து பாஸ் ஆயிருக்கான், மோர் தென் 15 மார்க்ஸ். சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா சிம்பிள் பெர்சன்டேஜ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப 25% 35% நான் மைனஸ் பண்ணேன்னா எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 10%. மார்க்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெர்சன்டேஜ் ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட், மார்க்ஸ் ரெண்டுத்தையும் ஆட். அப்ப 30 பிளஸ் 15 எவ்வளவு வந்திருக்கும்? 45. அப்ப 10% எதை டினோட் பண்ணுதுன்னா 45 மார்க்ஸ் டினோட் பண்ணுது. மேக்ஸிமம் மார்க்னு கேக்குறாங்க. ஒரு எக்ஸாம்ல நீங்க மேக்ஸிமமா எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும்? 100% தான் ஸ்கோர் பண்ண முடியும். 10% 45 னா 100% என்ன வந்திருக்கும்? 415 வந்திருக்கும். சோ ஆன்சர் இஸ் 450. இஸ் இட் கிளியர்? இது உங்களோட ஷார்ட்கட். இது கிளியரா ஹாஸ்டல்ல இருக்கும்? எஸ் மேம். இப்ப ஒரிஜினல் மெத்தடுக்கு வருவோம். ஒரிஜினல் மெத்தட் வெரி குட் கோமலவதி. ஒரிஜினல் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரே எக்ஸாம் தான். அப்ப பாஸ் மார்க் என்னவா இருந்திருக்கும்? சேமா இருந்திருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாஸ் மார்க் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றேன். எப்படி ஈக்குவேட் பண்றோம்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ் மார்க் ரெண்டுத்துலயும் ஈக்குவேட் பண்றேன். டோட்டல் மார்க் என்னன்னு தெரியாது, நான் டீன்னு எடுத்திருக்கேன். அதுல ஒருத்தவன் 25% மார்க் எடுத்திருக்கான். பட் ஸ்டில் ஹி இஸ் ஃபெயில். எவ்வளவு மார்க்ல ஃபெயில் ஆயிருக்கான்? 30 மார்க்ஸ்ல. சோ 30 மார்க்ஸ் நான் இதோட ஆட் பண்ணிருந்தேன் அப்படின்னா அவனோட பாஸ் மார்க் கிடைச்சிருக்கும். He is already scored 25% of his mark, but still failed by 30 marks. So நான் அந்த 30 ஆட் பண்ணிருந்தேன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும்? பாஸ் மார்க் தெரிஞ்சிருக்கும். இன்னொருத்தவன் 35% ஆஃப் டோட்டல் மார்க் எடுத்திருக்கான். 15 மார்க் அதிகமா எடுத்து பாஸ் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அப்ப 15 மார்க் அதிகமா எடுத்திருந்தானா இதுல இருந்து அந்த 15 லெஸ் பண்ணிருந்தாலும் எனக்கு என்ன வந்திருக்கும்? பாஸ் மார்க் கிடைச்சிருக்கும். சோ ரெண்டுத்துலயுமே பாஸ் மார்க் இஸ் ஈக்குவல். வேரியபிள்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. சோ 25% ஈக்குவல் டு அங்க வந்தா மைனஸ் ஆயிட்டு 35ல 25 போனா 10%. பெர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம்? டினாமினேட்டர்ல ஒரு 100 இருக்காங்கன்னு அர்த்தம். டி மைனஸ் 15 ஈக்குவல் டு அங்க வந்தா பிளஸ் 15 ஆயிடுச்சு 45. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்ப டீயோட வேல்யூ இந்த 10 நீங்க டிவைட்ல இருக்குது ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா மல்டிப்ளை. சோ ஆன்சர் இஸ் 450. கிளியராமா எல்லாருக்கும்? Yes ma'am. Okay, next problem.
So Girija saves 35% of her income and 20% of her saving she invests in stock market. If the amount she invested in a stock market is 3,850, what is the income of Girija? So simple. மொத்தமா 100% இருந்திருக்கும். 100%ல 35% of her income சேவ் பண்றான்னு சொல்றாங்க. And 20% of her savings. இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். சோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது சேவிங்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர். எனக்கு இந்த சம் எக்ஸ்பெண்டிச்சர் தேவையில்லை, பட் ஸ்டில் நான் எழுதுறேன். 100%ல 35% she saves. அப்ப மிச்சம் இருக்கிறதுல என்ன ஆயிருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கும். தட் இஸ் 65%. இன்னும் 35% she saves 20%. So 35ல 20%. சிம்பிள் மா. 35ல 10% னா 3.5. அப்ப 20% னா டபுள் ஆகிடும். தட்ஸ் இட். அப்ப எவ்வளவு வந்திருக்கும்? 7 வந்திருக்கும். இந்த 7% அவ எதுல போடுறா? ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருக்கா. இந்த 7% தான் அவங்க எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா 3,850 சொல்றாங்க. இப்ப இன்கம்ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? 100%. நீங்க எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணுங்க. நான் எப்படி பண்றேன்னா 7ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 3,850 வரும்னு பாக்குறோம். தட் இஸ் சிம்பிள். டிவைட் பண்ணுங்க. 3,850 டிவைடட் பை 7. கேன்சல் பண்ணிருந்தீங்கன்னா 5 டைம் ரிமைனிங் 3. 35 5 டைம் ஒரு 0. அப்ப எதால மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க? 550 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. அப்ப இதையும் 550 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 55,000 கிடைச்சிருக்கும். கிளியரா? மொத்தமா 100% என் salary, அதுல நான் 35% சேவ் பண்றேன். அப்ப மிச்சம் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிருப்பேன். இந்த 35%ல 20% நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறேன். 35ல 10%னா 3.5, 20%னா 7. அப்ப 7% நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருக்கேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்ட அமௌண்ட் இது. சோ 7% தான் இந்த 3,850. அவங்க கிரிஜாவோட இன்கம் கேக்குறாங்க. அப்ப இன்கம் 100%னால நான் 100% கால்குலேட் பண்ணிருக்கேன். இஸ் இட் கிளியர்? யாருக்காவது டவுட் இருந்தா ப்ளீஸ் ஆஸ்க். ஹாய் ஆந்தியா, அனிதா, பாலசுப்ரமணியன், தன்யா, கணேஷ், ஹரிணி, ஜெஸ்ரீ, கரிஷ்மா, கிருத்திகா, துரைசாமி, கோமலவல்லி, மகேஸ்வரி, மரியா, லூத், லிப்னி, அவங்க இருக்கு, மாதவன், பிரியா, ரதிப்ரியா, ராபின், சரிஹா, சௌந்தர்யா, ஸ்ரீய, பத்மாவதி, சிருஷ்யா இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்களுக்கு, சிவராமன், சுபலட்சுமி, விக்னேஷ், மாதவன். ஏற்கனவே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா மாதவன்? பாலசுப்ரமணியம். எஸ் மேம். ஹலோ. நான் இது படிச்சிருக்கேன். ஓகே. ஹலோ. ஓகே, எல்லாருக்கும் கிளியர் தானே மா? ஓகே ஸ்ருஷ்யா. சோ நெக்ஸ்ட் சம் போலாம். So in 2018, the population of the Patna increased by 5%. Due to earthquake in 2019, a lot of people died. Then the population of the town is decreased by 4%. Present population is 3,24,000. Sorry, 3,02,400. Find the population of the Patna in 2017. Simple ma. நான் ஒரே ஒரு லாஜிக் மட்டும் சொல்லி தரேன். So forward backward. ஃபார்வர்ட்னா எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரண்ட்ல போறது. ஃப்ரண்ட்ல போனீங்கன்னா 100 should be in your denominator. இந்த 100 தான் நார்மலா பெர்சன்டேஜ்னா ஒரு 100 போடுவீங்க, அந்த 100 தூக்கி டினாமினேட்டர்ல போடுங்க. இதே பேக்வர்ட்ல போனீங்கன்னா அந்த 100 எங்க வரும்னா நியூமரேட்டர்ல வரும். காலியா இருக்க இடம், இதுல நியூமரேட்டர் காலியா இருக்கு, இதுல டினாமினேட்டர் காலியா இருக்கு. காலியா இருக்க இடத்துல நார்மலா இன்க்ரீஸ்டுனா 100ஓட பிளஸ், டிக்ரீஸ்டுனா 100ஓட மைனஸ். சோ அப்ப இந்த சம்ல நான் பார்த்தேன்னா எனக்கு 2017
கேட்டிருக்காங்க என்னன்னு 2019 கொடுத்திருக்காங்க. So 2019ல 3,02,400. அப்ப நான் ரிவர்ஸ்ல போறேன். எத்தனை இயர் போயிருக்கேன்? 2 இயர். அப்ப 2 இயர் போறதுனால 2 டைம்ஸ் என்ன பண்ணிக்கிறேன்னா 100 தூக்கி நியூமரேட்டர்ல போட்டுக்கிறேன். ஏன் நியூமரேட்டர்ல போட்டிருக்கேன்னு புரியுதுலமா எல்லாருக்கும்? ஏன்னா பேக்வர்ட்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5%. இன்க்ரீஸ்னா 100ஓட ஆட். செகண்ட் இயர் டிக்ரீஸ் ஆயிருக்கு 4%. டிக்ரீஸ்னா 100ஓட மைனஸ். சோ 100ல 4 போனா 96. சோ கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிருந்தேன் அப்படின்னா நான் இதை கேன்சல் பண்ணலாமா? ஓகே, இதை கேன்சல் பண்றேன். 5 டேபிள்ல 5 டேபிள்ல அடிச்சிருந்தேன்னா 105 21 டைம். 5 டேபிள் அடிச்சிருந்தேன்னா 36 டைம். 2 so 0 24 4 டைம். ரிமைனிங் 4 40 னா 8 டைம் ஒரு 0. so 21 னா 21 டேபிள் தெரியுமாமா? 21 62. ஓகே, 4 டேபிள்ல 7 டேபிள்ல கேன்சல் பண்றேன். இது 3 டைம். 7 டேபிள் அடிச்சிருந்தா 60 னா 56 8 டைம். ரிமைனிங் 4 44 னா 42 42 எத்தனை டைம் வந்திருக்கும்? 6 டைம். ரிமைனிங் 2 28 னா 4 டைம் ஒரு 0. 3 டேபிள்ல கேன்சல் பண்றோம். 8 2 டைம். ரிமைனிங் 2. 26 னா 24 8 டைம். ரிமைனிங் 2. 24 8 டைம் ஒரு 0. 96 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 96 டேபிள்ல கேன்சல் பண்ணிருந்தேன் அப்படின்னா 96 டேபிள் ஐ திங்க் 3 டைம்ஸ் வந்திருக்கும். 3 6 are 18 1 9 3s are 27 plus 1 28. அப்ப 3 டைம் ஒரு 0. so 30. இங்க 2 0 இங்க 2 0. so answer 3 lakh. is it clear? Friend, oh very good Komalavali. Friend na 100 should be in your denominator. Backwards na 100 should be in your numerator. எந்த சைடு போனாலும் சரி, இன்க்ரீஸ்னா 100ஓட பிளஸ், டிக்ரீஸ்னா 100ஓட மைனஸ். இஸ் இட் கிளியர்மா? ஆக்சுவலி இந்த மெத்தட் ஏன் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அதிகமா யூஸ் ஆகும். ஓகே, 2019 கொடுத்திருக்காங்க. இப்ப 2023 கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு ஃபார்வர்ட். ஃபார்வர்ட்னா இந்த 100 நார்மலா பெர்சன்டேஜ்னா ஒரு 100 இருக்கும்ல, அந்த 100 டினாமினேட்டர்ல வரும். இதுவே 2023 கொடுத்து 2019 கேட்டாங்கன்னா அந்த 100 நியூமரேட்டர்ல வந்துருக்கும். எனக்கு 2019 தெரியும், 2017 கேக்குறான். சோ பேக்வர்ட்ல வரும். எத்தனை இயர் வரும்? 2 இயர் பேக்வர்ட்ல வரும். சோ 2 தடவை 100 எழுதியாச்சு. ஒரு வருஷம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5%. சோ 100ஓட ஆட் பண்ணிக்கிறோம். இன்னொரு வருஷம் டிக்ரீஸ் ஆயிருக்கு 4%. சோ 100ஓட மைனஸ் பண்ணிருக்கோம். சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். கிளியரா? விக்னேஷ் அண்ட் பாலசுப்ரமணியம் கிளியரா 2 பேருக்கும்? இன் கேஸ் அந்த ப்ராப்ளம் அப்படி போடுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தட்ல கூட யூஸ் பண்ணலாம். என்னன்னா உங்களுக்கு 2017ல எவ்வளவு இருக்காங்கன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சோ 2018ல 5% இன்க்ரீஸ் ஆகுது. சோ 105/100.
90ல வந்து 4% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 96/100 பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைச்சிருக்கான்? 3,02,400 கிடைச்சிருக்கு. நீங்க இதை சால்வ் பண்ணீங்கனாலும் எக்ஸோட வேல்யூ 3 lakh தான் வரும். பட் நான் ஏன் அந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன்னா, நான் நார்மலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ஃபார்முலா சொல்லி தர மாட்டேன். நான் நார்மல் மெத்தட் வச்சு தான் சொல்லி கொடுப்பேன். அதனால இந்த மெத்தட் யூஸ் ஆகும். இப்படி போட்டு பாருங்க. இன் கேஸ் வரலன்னா இதுக்கும் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன். There is a mixture of milk and water. 10 liter of mixture contain 80% of milk. Easy இல்ல? அப்ப 10 லிட்டர்ல 80% அப்படின்னா 8 லிட்டர் என்னவா இருக்கும்? மில்க். மிச்சதெல்லாம் என்னவா இருந்திருக்கும்? வாட்டர். இது கிளியரா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும்? சிம்பிள் ஒன். இப்ப வாட்டர் என்ன பண்றீங்க? ஆட் பண்றீங்க. எவ்வளோ? 2 லிட்டர். அப்ப ஒரு 2, இப்போ ஒரு 2 போடுறீங்க. அப்ப இப்ப எவ்வளவு வாட்டர் இருந்திருக்கும்? 4. பட் என்னோட மில்க்ல எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. அது 8 அப்படியே தான் இருந்திருக்கும். இப்ப மில்கோட பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சிம்பிள். 8 அப்படியே போட்டுருங்க. சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அதே 80 தானே இருந்திருக்கும், ஏன்னா மில்க் சேஞ்ச் ஆகல அப்படிங்குவாங்க. தட் இஸ் கரெக்ட். மில்க்ல எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. பட் வாட்டர் சேஞ்ச் ஆயிருக்கலாமா? முன்னாடி உன் கையில 10 லிட்டர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ உன் கையில எவ்வளவு லிட்டர் இருக்கு? டோட்டலா 12 லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அது இம்பார்ட்டன்ட். என்னைக்குமே யார் வேணுமோ அது நியூமரேட்டர்ல வரணும். பெர்சன்டேஜ்ல கேக்குறனால இன்டூல 100 வராங்க. டோட்டலா எவ்வளவு இருக்கு? 12 லிட்டர்ஸ் இருக்கு. சோ 2/3 4 டேபிள் அடிச்சா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/3னா 33.333, 2/3னா 66.666%. புரிஞ்சிருச்சா? டவுட் இருந்தா கேட்கலாம். யாருக்கும் டவுட் இல்லையாமா? Then we will go to next problem. Clear, ma'am. Okay. X square minus 3x plus 2, y square plus 12y plus 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க is equal to 0. So இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன்ல வந்திருக்கும். Which is greater? X is greater than y இல்ல x is less than y இல்ல x is greater than or equal to y or x is less than or equal to y or x is equal to y or we can't find the relation. என்னன்னு கேட்டுருக்காங்க. இந்த தான் சிம்பிள்னு சொல்றேன் அப்படின்னா, இதுவும் பிளஸ் தான், இதுவும் பிளஸ் தான். ரூல் 1, இது ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கணும். அப்பதான் நான் சொல்றது அப்ளை ஆகும். இது ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தா இந்த இடத்துக்கு வாங்க. 1 மைனஸ் 1 பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா மைனஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர். அப்ப எக்ஸ் இஸ் கிரேட்டர் than y இருக்கும். சிம்பிள் ஒன். முதல் ரூல் என்ன சொன்னேன்? இந்த ரெண்டு இடத்தையும் செக் பண்ண சொல்றேன். இந்த ரெண்டு இடமுமே பிளஸ் தான். பட் இதுல ஒரு இடம் பிளஸ், ஒரு இடம் மைனஸ். அப்படி இருந்துச்சுன்னா மைனஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர். தப்பு கோமலவலி, செக் பண்ணுங்க. இது கிளியரா? இப்ப ஏங்கிற மெத்தடுக்கு வருவோம். லெட்ஸ் சே இங்க 2 இருக்கு, இங்க 3 வருது. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 2, ஆட் பண்ணிருந்தா 3. அப்ப என்னன்னா வந்திருக்கும்? 2 1s ஆர்னு வந்திருக்கும். 2 1s ஆர் 2, 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா 3. இங்க மைனஸ் இருக்கு. அது ஈக்குவல் அங்கிட்டு வரும்போது என்ன ஆயிருக்கும்? ரெண்டுமே பிளஸ் ஆயிருக்கும். இப்ப அடுத்து வாங்க. 36. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 36. அகைன் இந்த இடம் பிளஸ் தானே, அப்ப பிளஸ் தான் பண்ணிருக்காங்க. பிளஸ் பண்ணா 12. சோ 6 6 ஆர் 36. 6ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா 12. இப்ப இங்க பிளஸ் இருக்கு இல்லையாமா? ஈக்குவல் அங்கிட்டு வரும்போது ரெண்டுமே என்ன ஆயிருக்கும்? மைனஸ் ஆயிருக்கும். என்னைக்குமே பிளஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் அப்படின்னா x is greater than y ன்னு ஆன்சர் வந்துரும். கிளியரா? வெரி குட் ராபின். இதுக்கு ஷார்ட்கட் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்க பட்சத்தில் உங்களோட இந்த sum of the roots இருக்கு இல்லையா? இது வந்து 1 பிளஸ் 1 மைனஸா இருந்துச்சுன்னா மைனஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர். இஸ் இட் கிளியர்? டவுட் இருந்தா கேட்கலாம். மறுபடியும் ரிப்பீட் பண்றீங்களா மேம்? என்னமா? இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றீங்களா மேம் இந்த சம்? ரூல் நம்பர் 1, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பிளஸ்ஸா இருக்கணும். ரூல் நம்பர் 2, sum of the roots
ஒன்னு பிளஸ்லயும் இன்னொன்னு மைனஸ்லயும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மைனஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர். புரிஞ்சுதா? Greater. அதுக்குதான் இந்த மெத்தட் எழுதுனேன். ஆக்சுவலி இதை நீங்க எழுதிருந்தீங்கன்னா 2 பிரிச்சு -2 -1 தான் எழுதிருப்பீங்க. பட் -2 -1 ஈக்குவல் டு அங்கிட்டு 0 இருக்கு இல்லையா? அப்ப -2 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா +2 ஆகும், -1 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா +1 ஆகும் ஆயிருக்கும். அதுதான் நான் டைரக்டா எழுதி வச்சிருக்கேன். கிளியராமா எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆன்சர் மா. ட்ரை. Screen change ஆகல. மா ஒண்ணும் இல்ல மேம். ன்னு சொல்லிருக்காங்க. மத்தவங்களா? A person covered 2/3 of the distance by bus in 60 km/h. Remaining distance at 30 km/h. He takes 3 hours to cover the total distance. Distance covered by cycle. Simple ma. Time is equal to என்ன ஃபார்முலா? Distance by speed. எனக்கு டோட்டலா நான் எடுத்துக்கிறது 3 hours. இப்படியே இடன். நான் 2/3 எல்லாம் எடுக்கல. நான் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணல. நான் டைரக்டா வரேன். 2/3 3 பங்கு டோட்டலா. அதுல 2x இல்லாட்டி 2d 1d பிரிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். சோ 2d வந்து 60ல போறாங்க, 1d வந்து 30ல போறாங்க. அவ்வளவுதான் எடுத்திருக்கேன். இதையும் கேன்சல் பண்ணா இது 1 டைம், இது 30 டைம்ஸ். அப்ப பாரு ரெண்டுத்துலயுமே 30 காமன் தானே. d plus d என்ன வந்திருக்கும்? 2d. இங்க என்ன இருக்கு? 3. 2ஐயும் 30ஐயும் அடிச்சா இது 1 டைம், இது 15 டைம். அப்ப d யோட வேல்யூ 3 into 15 எவ்வளவு வந்திருக்கும்? 45 வந்திருக்கும். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? டிஸ்டன்ஸ் கவர்டு பை பைசைக்கிள். இது 2d வந்து பஸ்ல போனது, 1d வந்து பைசைக்கிள்ல போனது. அப்ப நான் பைசைக்கிள்ல எவ்வளவு தூரத்துக்கு போயிருப்பேன்? 45 கிலோமீட்டர் போயிருப்பேன். இது கிளியராமா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, நான் காம்ப்ளிகேட் பண்ணலாமா, நான் 3x தான் எடுத்திருக்கேன். டோட்டலே 3d எடுத்து வச்சிருக்கேன். அப்ப நான் பஸ்ல போறது 2/3 அப்படின்னா 2d. பைசைக்கிள்ல போயிருக்கிறது பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்குது. மொத்தமா 3d ல 2d போனுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 1d இருக்கும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். 2d நான் 60ல போயிருக்கேன், ஆத்தி எடுத்துருவாமா? 30ல போயிருக்கேன். ரெண்டுத்துலயுமே 2 காமன்னால கேன்சல் பண்ணிருக்கேன் 30. சோ 30 காமன். d plus d 2d கேன்சல் பண்ணேன்னா 15 வந்துட்டு. அப்ப d யோட வேல்யூ 45. அவங்க என்ற டோட்டல் கேட்கல. என்ற டோட்டல் கேட்டிருந்தேன்னா 3d ல அப்ளை பண்ணிப்பேன். they are asking the distance covered by bicycle. நான் பைசைக்கிள்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணேன்னு மட்டும் தான் வேணும். அப்ப வெறும் d தான். d யோட வேல்யூ 45. கிளியரா? மா டவுட் இருந்தா கேட்கலாம். யாருக்கும் டவுட்டே வர மாட்டுது. பரவாயில்லையே. நான் அவ்வளவு கிளியரா நடத்துறேனா இல்ல நீங்களா அவ்வளவு தெளிவா இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். நெக்ஸ்ட் ஒன்மா.
ஒரு கேர்ள் வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போனானா 30 மினிட்ஸ் என்ன பண்ணிருக்கானா லேட்டா ரீச் ஆயிருக்கா டியூஷனுக்கு. இதுவே இன்க்ரீசஸ் ஸ்பீட், இதுவே 4 கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆயிருக்கா அப்படின்னா இப்ப 24ல போயிருக்கான்னு அர்த்தம். அப்படி போயிருந்தானா she is late by 10. இப்ப லேட் தான், ஆனா 10 மினிட்ஸ் லேட் ஆயிருக்கு. சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டியூஷன் கிளாஸஸ் ஃப்ரம் her home. அப்ப டியூஷனுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு தூரம். நான் முதல்ல இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஏன்னா நான் ஷார்ட்கட்டே சில சம்முக்கு தான் சொல்லுவேன். அதுல இதுவும் ஒரு சம். சிம்பிள். டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீட் 1 into speed 2 divided by speed 1 minus speed 2 into delta t. டெல்டானால என்னமா அர்த்தம்? சேஞ்ச்னு அர்த்தம். டைம்ல நடக்கிற சேஞ்ச் பத்தி பேசுறது. ரெண்டுமே லேட்டா இருந்தாலும் சரி, இல்ல ரெண்டுமே இயர்லியரா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே மைனஸ் பண்ணுங்க ரெண்டு நம்பரையும். இதுவே ஒன்னு லேட்டாவும் ஒன்னு இயர்லியராவும் இருந்தா மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சம்க்கு வரேன். ஒரு ஸ்பீடு 20, இன்னொரு ஸ்பீடு 24. 20 minus 24 4. நான் மைனஸ் பெரிய நம்பர் சிம்பிள் அப்படிலாம் இல்ல. ஏன் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க போடுறது ஷார்ட்கட். ஸ்பீடு மைனஸ்ல வராது. சோ ஷார்ட் மைனஸா ஒமிட் பண்ணிடலாம். இப்ப இதுவும் லேட்டு தான், இதுவும் லேட்டு தான். ரெண்டுமே லேட்டா இருந்தா என்ன பண்ண சொன்னேன்? மைனஸ் 30 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மைனஸ் பண்ணா எவ்வளவு வந்திருக்கும்? 20 மினிட்ஸ். பட் இதெல்லாம் எதுல இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப 20 மினிட்ஸை நான் அவருக்கு மாத்திக்கிறேன். சோ டினாமினேட்டர்ல 60 போட்டிருக்கேன். அவ்வளவுதாமா. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 2 டேபிள் அடிச்சிருந்தேன்னா இது 1 டைம், இது 3 டைம். சோ 3 4s are 12. 2 times 20 into 2 னா 14 வந்திருக்கும். கிளியராமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இதான் ஷார்ட்கட். டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இதான் ஷார்ட்கட். S1 into S2 divided by S1 minus S2 into delta t. delta t னா change in time னு அர்த்தம். அப்ப change in timeல ரெண்டுமே லேட்டா வந்தாலும் மைனஸ், ரெண்டுமே இயர்லியரா வந்தாலும் மைனஸ். ஒன்னு லேட் ஒன்னு இயர்லியர்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சம் ரெண்டுமே லேட், சோ மைனஸ் பண்றேன். 30ல 10 போனா 20. மினிட்ஸ்ல இருக்கிறதுனால டினாமினேட்டர்ல என்ன பண்ணிக்கிறோம்? 60. ஏன்னா நான் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சால்வ் பண்ண ஆன்சர். ஏன் மேம் இது லேட்டு அது மாதிரி பண்றோம் அப்படின்னா ஒரு பேச்சுக்கு 10 o'clock டியூஷன் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்ப போயிருப்பா? 10:30க்கு போயிருப்பா. செகண்ட் டைம் எத்தனை மணிக்கு போயிருப்பா? 10:10க்கு போயிருப்பா. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 20 மினிட்ஸா இருக்கும். அந்த ரீசனால நான் என்ன பண்ண சொல்றேன்னா மைனஸ் பண்ண சொல்றேன். இதுவே முதல் தடவை 30 மினிட்ஸ் லேட், செகண்ட் டைம் வந்து 10 மினிட்ஸ் இயர்லின்னு வச்சுக்கோங்க. முதல் தடவை 30க்கு போயிருப்பா. செகண்ட் டைம் 9:50க்குலாம் போயிருப்பால 10 மினிட்ஸ் இயர்லினா. அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 40 மினிட்ஸ் வந்திருக்கணும். நான் அதனாலதான் சொன்னேன் இது லேட், இது இயர்லி. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொன்னேன்? ஆட் பண்ணிக்க சொன்னேன். இது கிளியரா? ஷார்ட்கட். இப்ப ஒரிஜினல் மெத்தட் நடத்துறேன். டைம் அதேதான், டைம் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சோ சிம்பிள். நான் முன்னாடி சொன்னதுதான் 10 மணிக்கு டியூஷன்னா ஃபர்ஸ்ட் டைம் 10:30, செகண்ட் டைம் 10:10. இத ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு வந்திருக்கும்? 20 மினிட்ஸ். மினிட்ஸ்னா டினாமினேட்டர்ல என்ன பண்ணிக்கிறேன்? 60. ஏன்னா அவருக்கு மாத்திக்கிறேன். சோ 10:30 எப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது d. இது எந்த ஸ்பீட்ல போனா? 20ல போனா. ஏன்னா இது டைம். டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சோ டிஸ்டன்ஸ் d, ஸ்பீடு 20, t by 20 மைனஸ். செகண்ட் டைம் என்ன ஆயிருக்கு? அதே டிஸ்டன்ஸ் தான், பட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4ஆ. அப்ப முன்னாடி 20ல போயிட்டு இருந்தவ இப்ப 24ல போயிருப்பா. அதை எழுதிருக்கேன். தட்ஸ் இட் மா. எல்சிஎம் எடு. இத வேணா அடிச்சுக்கோ. இதையும் அடிச்சா 1/3. 20க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்திருந்தா 120. 60 minus 5d. 3 இதையும் அடிச்சா இது 1 டைம், இது 4 டைம் ஒரு 0. 6ல 5 போனா 1. இந்த 40 ஈக்குவல் அங்கிட்டு வந்தா மல்டிப்ளை ஆயிருக்கும். 40 கிலோமீட்டர். கிளியராமா எல்லாருக்கும்? டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம்.
ஓகே நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். ஆன்சர் ட்ரை பண்ணுமா? Next one. Rahul invested rupees 20,000 with the interest rate 10% per annum. The interest was compounded half-yearly for first year, and in next year it was compounded yearly. What was the total interest at the end of the 2 years? சொல்றாங்க. Simple one. 20,000. நீங்க ஃபார்முலாஸ்னா உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் இயர் ஒரே ஒரு மூலையை மட்டும் கொஞ்சம் வச்சு யோசிப்போம். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இயர் வந்து காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் ஒருத்தருக்கு 10% சார்ஜ் பண்றேன், ஒரு வருஷத்துக்கு 10% சொல்றேன். ஆனா கொடுக்கும் போது நான் என்ன சொல்றேன்னா 6 மந்த்துக்கு ஒரு தடவை தா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அப்பயும் நான் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன், 10% கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் 10% இந்த இடத்துல இருக்கு பேர் ஆனம். அப்ப நான் 6 மந்த் கேட்டேன்னா இதுல பாதி தான் கொடுத்துருப்பேன். அப்ப 10%ல பாதினா 5%. இன்ட்ரெஸ்ட்னா வட்டி தானேமா, அப்ப பணம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும், குறைய செய்யாது. அதனால 100ஓட ஆட் பண்ணி எழுதிருக்கோம். இது கிளியராமா எல்லாருக்கும்? சோ வருஷத்துக்கே 2 தடவை ஆஃப் இயர்லி வந்திருக்கும். அப்ப 2 தடவை 105/100 எழுதிருக்கோம். செகண்ட் இயர் வந்து காம்பவுண்டட் இயர்லி பேசிஸ்ல தான் பண்றேன். ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி, அப்போ 110/100. தட்ஸ் இட். 2020 2020 ஒரு 0 கேன்சல் ஆயிட்டு எனக்கு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அது ஈஸியா இருக்கு. 105 into 105 எவ்வளவு வந்திருக்கும்? 10 11s are 110 25 into 2 into 11. சோ இத வேணா கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 10க்கு இந்த 2 அடிச்சிட்டேன் ஒரு தடவை. இது எத்தனை தடவை வந்திருக்கும்? 5 டேபிள்ல 2 டைம், ரிமைனிங் 1 ஆ 2 டைம் 0 25 னா 5 டைம் மல்டிப்ளை பண்றேன். 5 2 4 2 5 எனக்கு அப்ப 2455 னு கிடைச்சிருக்கு. 24,255 னு கிடைச்சிருக்கு. 20,000 is my principal. அப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு லாபமா இருக்கு? 4,255 rupees லாபமா இருக்கு. அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இது கிளியர்மா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், நீங்க ஃபார்முலா தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 20,000 ரூபாய் அதை அப்படியே எழுதிக்கோங்க. 10%ன்றது ஒரு வருஷத்துக்கு. அப்ப 6 மாசத்துக்குன்னா பாதி ஆக்கிக்கோங்க. 10 பாதி ஆக்குனா 5. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ஆஃப் இயர்லி வரும். அப்ப 105/100 105/100. ஏன் 100ஓட ஆட் பண்ணிருக்கோம்? இன்ட்ரெஸ்ட்னா என் வேல்யூ ஜாஸ்தி தான் ஆகும், அதனால ஆட் பண்ணிருக்கேன். செகண்ட் இயர் அப்படியே தான் கணக்கு பண்றீங்கன்னு சொல்றோம். அப்ப 110/100 அப்படியே போட்டுருக்கோம். சால்வ் பண்ணா என் ஆன்சர் 24,255 வருது. அவங்க வெறும் இன்ட்ரெஸ்ட மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப 20,000 ரூபாயோட இது எவ்வளவு அதிகம்? 4,255. கிளியராமா எல்லாருக்கும்? இதுவே ஃபார்முலா வேணும்னா இதான் ஃபார்முலா. Amount is equal to principal into 100 plus R divided by 100 whole power n. இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன். ஹாரி என்ன பண்றாங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் 24 டேஸ்ல முடிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க.
இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்டை 36 டேஸ்ல முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒர்க் பண்றாங்க, பட் ஆல்டர்னேட்டா ஒர்க் பண்றாங்க. இதோட மீனிங் முத நாள் வந்து ஹாரி பண்ணா அப்படின்னா 2வது நாள் ரோன், மறுபடியும் 3வது நாள் ஹாரி, 4வது நாள் ரோன், இந்த மாதிரி மாத்தி மாத்தி வேலை பாக்குறாங்க. அப்ப அந்த அசைன்மெண்ட் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படிங்கறது தான் என் கேள்வி. கொஸ்டின் புரியுதா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் ஓகே, சிம்பிள். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 24க்கும் 36க்கும் எல்சிஎம் எடுத்தா என்னது? 72. எல்சிஎம்க்குலாம் ரொம்ப டைம் எடுக்காதீங்கம்மா. 24 36 இருக்கிறதுல பெரிய நம்பர் 36. 24 36 மாத்த முடியுமானா முடியாது. 36 டபுளா போடுங்க 72. 24 72 மாத்தலாமானா மாத்தலாம். அப்ப 72 இஸ் மை எல்சிஎம். இப்ப எஃபிஷியன்சி வரேன். ஒரு பேஜுக்கு சொல்றேன். 72 அசைன்மெண்ட் இருக்கு. இவன் 24 டேஸ்ல முடிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை அசைன்மெண்ட் எழுதியிருப்பான்? 3 அசைன்மெண்ட் எழுதியிருப்பான். 72 அசைன்மெண்ட்ட 36 டேஸ்ல முடிச்சு கொடுக்குறான்னா இவனால ஒரு நாளைக்கு எத்தனை அசைன்மெண்ட் எழுத முடியும்? 2 அசைன்மெண்ட் எழுத முடியும். முதல்ல இது கிளியரா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் டேஸ்க்கு எல்சிஎம் எடுத்தேன், அதுதான் என்னோட ஒர்க்னு எடுத்துக்கிறேன். 72 அசைன்மெண்ட்ட 24 டேஸ்ல எழுதி கொடுக்குறான்னா ஒரு நாளைக்கு அவனால 3 எழுத முடியுது. இதுவே 36ல முடிக்கிறான் அப்படின்னா 2 எழுத முடியுது. இது கிளியரா எல்லாருக்கும்? இப்ப சிம்பிள். ஒரு பேஜுக்கு சொல்றேன். ஹாரி ரோன் 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 + 2 அவங்களால எவ்வளவு செய்ய முடியும்? 5 செய்ய முடியும். இது கிளியரா முதல்ல? ஓகே. இப்ப 5ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 72 வரும்னு பாக்குறோம். 5ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு என்ன வராது? 72 வராது. அப்ப அதை விட கம்மியான நம்பர் என்ன வரும்? 14 மல்டிபிள் பண்ணிருந்தேன்னா எனக்கு 17 கிடைச்சிருக்கும். இது கிளியரா? இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட். 2 பேரும் சேர்ந்து செஞ்சா இந்த 70 வர்க்கம் முடிக்கிறதுக்கு 14 டேஸ். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யல. இந்த 5 2 நாள் வேலை. ஏன்னா முத நாள் வந்து இவன் 3 வேலை தான் கம்ப்ளீட் பண்ணிருப்பான். 2வது நாள் வந்து இவன் 2 வேலை கம்ப்ளீட் பண்ணிருக்கான். சோ இந்த 5 எத்தனை நாள் ஒர்க்னா 2 டேஸ் ஒர்க். அப்ப இந்த 14ஓடையும் நான் 2 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்ப எவ்வளவு டேஸ் வந்துருச்சு? 28 டேஸ் வந்துருச்சு. 28 வச்சிருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான். சோ இதுதான் ஆன்சர். பட் ஸ்டில் ஏன் பாருங்க. இப்ப எனக்கு டோட்டலா 72 ஒர்க் இருக்கு. ஆனா 70 ஒர்க் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ப இன்னும் எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு? ரிமைனிங் ஒர்க் 2 ஒர்க்ஸ் இருந்திருக்கு. இப்ப இதை யார் வந்து செய்யணும்? முதல் நாள் ஹாரினா 2வது நாள் ரோன். அப்ப 3வது நாள் மறுபடியும் ஹாரி தானே ஆரம்பிச்சிருப்பான். அப்ப முடிச்சது ரோன். அப்ப ஆரம்பிக்க வேண்டியது என்னவா இருக்கும்? ஹாரியா இருக்கும். ஹாரியால ஒரு நாளைக்கு 3 வேலை செய்ய முடியும். நானா எத்தனை வேலை தான் மிச்சம் இருக்கு? 2 வேலை தான் இருக்கு. அப்ப அதை மட்டும் செஞ்சா போதும். அப்ப ஆன்சர் 28 2/3 டேஸ். கிளியரா? கிளியர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், இன்னொரு தடவை கேளுங்க. ஏன்னா இது டைம் அண்ட் ஒர்க் உங்களுக்கு நடத்திட்டாங்கன்னு எனக்கு தெரியல. மேம் அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் இங்க கடைசியா 2 டேஸ் போட்டீங்கல்ல மேம்? என்னம்மா சொல்ற? 2 டேஸ்க்கு அந்த இது சொன்னீங்கல்ல மேம், இந்த 2/3 எப்படி மேம் போட்டீங்க? ஆக்சுவலி 72 ஒர்க்ல நான் 70 ஒர்க் தானே முடிச்சு வச்சிருக்கேன். இருக்கியாமா? இருக்கேன் மேம். அப்ப 2 ஒர்க் மிச்சம் இருக்கு தானே இன்னும்? அந்த 2 ஒர்க்க யார் வந்து செய்யணும்? ஹாரி வந்து செஞ்சிருக்கணும். இப்ப நீங்களும் நானும் ஒர்க் பண்றோம்னா முதல் நாள் நான் பாக்குறேன்னா 2வது நாள் நீங்க பாத்துருப்பீங்க. மறுபடியும் 3வது நாள் நான் தானே வரேன். அப்ப முடிச்சது அவன் பேர் என்ன? ரோன்னா ஆரம்பிக்கிறது ஹாரியா தானே இருக்கணும். ஹாரியால ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்க்க முடியும்னு எழுதி வச்சிருக்கேன்? 3 ஒர்க் பார்க்க முடியும்னு எழுதி வச்சிருக்கேன். ஆனா எனக்கு இருக்கிறது 2 ஒர்க் தான். அப்ப அதை மட்டும் அவன் செஞ்சா போதும். சோ 2/3. கிளியரா? எஸ் மேம். மா வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் சார். சோ எல்லாரும் டைம் அண்ட் ஒர்க் அவ்வளவு கிளியரா இருக்கீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். Average age of 10 students is 15. Age of the master is also increased. The average become 20. Find the age of master. Actually நான் தான் average நடத்துறேன் உங்களுக்கு. இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன்.
என்ன பண்ணிருக்கீங்க, ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். சோ 15 எழுதியாச்சு. இப்ப ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சேர்றாரு. அப்ப 10 பேர் ஏற்கனவே இருக்காங்க. ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தா இப்ப 11 பேர். என் ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 15 இருக்குது 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இன்டூ 5, 11 இன்டூ 5 எவ்வளவு வந்திருக்கும், 55. 15 பிளஸ் 55 எவ்வளவு வந்திருக்கும், 17 வந்திருக்கும். அவ்வளவுதான். வெரி குட். இதெல்லாம் டைரக்ட் ஆன்சர்ஸ்மா. ஏற்கனவே இருக்க ஆவரேஜ் தூக்கி எழுதிக்கோ. ஒருத்தர் சேர்றதுனால ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப சேர்ந்தவருக்கு வயசு கூட, சோ பிளஸ் போட்டிருக்கேன். ஏற்கனவே 10 பேரு, இப்போ ஒரு மாஸ்டர் சேர்த்தீங்கன்னா 11 பேர் இருக்காங்க. ஆவரேஜ் எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ 11 இன்டூ 5 55. 15 பிளஸ் 55 70. கிளியரா? இப்ப இதுவே மெத்தடா வேணும்னா 10 மெம்பர்ஸ் இருக்கும் போது என் ஆவரேஜ் 15. சோ 10 இன்டூ 15. இப்போ ஒரு மாஸ்டர் சேர்றாங்க, எனக்கு அவங்க என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். என் கையில இப்ப 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப என்னோட ஆவரேஜ் 20 எழுதியாச்சு. 10 இன்டூ 15 150 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 220. எக்ஸ் மட்டும் தான் வேணும். பிளஸ் 150 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா மைனஸ் 220ல 150 போனா 70. கிளியராமா எல்லாருக்கும்? Next one. Okay, Sirusha. Next one. Average age of Amit, Ram, Dev is 5 years more than Dev's age. Total age of Amit and Ram together is 39 years. Then Dev's age. Simple one, yeah. So first one என்னது? Amit, Ram, Dev. இவங்க 3 பேர் எப்படி இருக்காங்கன்னா ஆவரேஜ் சொல்றாங்க. சோ ஆவரேஜ்னா டினாமினேட்டர்ல 3 வந்திருக்கும். இது எப்படி இருக்குன்னா 5 years more than Dev age. தேவோட ஏஜ் எனக்கு தெரியாது, பட் அதை விட 5 ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆவரேஜ்னு சொன்னதுனால 3 பேர் கொடுத்தனால 3 போட்டிருக்கேன். இஸ்னா ஈக்குவல் டு தேவ் ஏஜை விட 5 கூட, சோ பிளஸ் 5. அப்ப என்ன எழுதுங்க டைரக்டா, a பிளஸ் ஆர் பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 3d பிளஸ் 3 5s are 15. அமித்தையும் ராமையும் சேர்த்தா 39. அப்ப இவங்களுக்கு பதிலா என்ன போடுறேன், 39. வெயிட், பிளஸ் 2d ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா மைனஸ் 2d ஆயிருக்கும். சாரி, பிளஸ் d ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா மைனஸ் d. 3ல 1 போனா 2d. பிளஸ் 15 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா மைனஸ் 15. அப்ப 2d இஸ் ஈக்குவல் டு 24. தென் d இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வந்திருக்கும், 12ன்னு வந்திருக்கும். கிளியரா? வெரி குட். 3 பேரோட ஆவரேஜ்மா. சோ டினாமினேட்டர்ல 3 இஸ்னா ஈக்குவல் டு போட்டாச்சு. தேவ் ஏஜோட 5 ஜாஸ்தி, சோ d பிளஸ் 5. சோ இத சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, அமித், ராம, தேவ் 3 பேர் ஈக்குவல் டு 3d பிளஸ் 15. அமித் அண்ட் ராமோட சம் கொடுத்துட்டாங்க 39, அதை எழுதியிருக்கேன். மைனஸ் இந்த பிளஸ் 15 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா மைனஸ் 15, பிளஸ் d ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா மைனஸ் 3. அப்ப 2d is equal to 24ன்னு வந்திருக்கு. கிளியரா? எப்படி வந்தது மேம்? என்னமா கேக்குற? 3D எப்படி வந்தது? டினாமினேட்டர்ல 3 இருக்கு. இந்த 3 இங்க ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா நியூமரேட்டர். சோ 3 into d plus 5. அப்ப இந்த 3 into d 3d, 3 into 5 15 வந்திருக்கும். ஓகே 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 லிப்னி. நெக்ஸ்ட் ஒன். ஆன்சர் கண்டுபிடிங்கம்மா. சிம்பிள் ஒன். டிஸ்டன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா எப்ப மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னா டிஸ்டன்ஸ் சேமா இருக்கணும். 2xy டிவைடட் பை x plus 5. மறுபடியும் சொல்றேன், டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் இது போடவே முடியும், இல்லாட்டி போட முடியாது இந்த மெத்தட்.
a train cover two equal distance. Two equal distance னா distance எனக்கு என்னவா இருந்திருக்கு ஈக்குவலா இருந்திருக்கு. அதனால இந்த லாஜிக் யூஸ் பண்றேன். 2 into ஒரு ஸ்பீடு 10 இன்னொரு ஸ்பீடு 20. 10 plus 20 எவ்வளவு வந்திருக்கும் 30. So 0 க்கு 0 கேன்சல் ஆயிட்டாங்க. 2 2s are 4, 40 by 3. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல மாத்திருக்காங்க இல்லையா? 3 டேபிள் அப்படியே வச்சுக்கோங்க. 3 டேபிள்ல 40 வராது. 39 13 டைம்ஸ் வரும். ரிமைனிங் 1. அப்ப ஆன்சர் 13 1/3 km/h. புரிஞ்சுச்சா? இந்த ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிருக்கலாம். கிளியராமா? Next one. On the occasion of its foundation day, Trichy Plus gives 2 successive discount of 30% and 10% to the students on a yearly pass. A student purchase the yearly pass. Find out the net discount. அதாவது 2 தடவை டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க 30 10 அப்படி கொடுக்காம ஒரே டிஸ்கவுண்டா கொடுத்திருந்தா எப்படி? இது நான் 2 மெத்தட் சொல்லி தரேன். Let's say 100 rupees fees ன்னு எடுத்துக்கலாம். சும்மா பேசிக் சொல்றேன். 100 rupees fees. ஃபர்ஸ்ட் டைம் 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட்னா மைனஸ் லெஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ 100ஓட மைனஸ் பண்ணி எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. சோ 90/100. கேன்சல் பண்ணிருந்தேன்னா எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 7 9s are 63. அப்ப இம்பார்ட்டன்ட் 63 இருக்காது இந்த இடத்துல. ஏன்னா 100 ரூபாங்கற ஃபீஸ 63ஆ ஆக்கிருக்கீங்க. அப்ப எவ்வளவு ரெடியூஸ் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. 37 rupees ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. 100 தானமா பேஸா எடுத்தேன். அப்ப இத டைரக்டா பெர்சன்டேஜ்ல சொல்லலாம். சோ ஆன்சர் 37%. கிளியரா? 30 10 40 போட்றாதீங்க. அவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு கடையில போய் Dress வாங்கலாம்னு போயிருக்கேன். 1000 rupees அந்த Dress. 10% டிஸ்கவுண்ட் இருக்கு ஆல்ரெடி. அப்ப இப்ப அந்த Dressோட விலை 900. இப்ப அகைன் ஆடி சேல்ஸ்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 1000ல இருந்து 10% குறைக்க மாட்டாங்க. 900ல இருந்து தான் குறைச்சிருப்பாங்க. சோ டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருந்தா இன்னொரு டிஸ்கவுண்ட் வரும். அதனால இந்த லாஜிக் யூஸ் பண்றோம். 100 ரூபாய் என் வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ 70/100. செகண்ட் டைம் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 90/100. சால்வ் பண்ணிருந்தேன்னா 63. அப்ப 100 ரூபாய் இருந்த ஃபீஸ் 63ஆ ஆயிருக்கு. எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு? 37 rupees ரெடியூஸ் ஆயிருக்கு. 100 நான் பேஸா எடுத்தனால நான் 37% சொல்றேன். புரிஞ்சிருச்சா? இப்ப இதுவே மெத்தடா வேணும்னா, ஐ மீன் ஷார்ட்கட் வேணும்னா, டிஸ்கவுண்ட்னா மைனஸ் -30 -10 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 30 into 10 300. டினாமினேட்டர்ல மட்டும் கம்பல்சரி ஒரு 100 போட்டுக்கோமா. -40 plus 3. 40ல 3 போனா 37. மைனஸ்ல இருக்கா, which means discount. 37% டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. புரிஞ்சிருச்சா? மைனஸ்ங்கிறது டிஸ்கவுண்ட்க்கு போடுறது. -30 -10 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 300 டிவைடட் பை மட்டும் ஒரு 100 கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுட்டா? Pooja invest 10,000 for 1 year in the business. How much should invest in the business so that the profit after 1 year is divided into 1:2? Okay. How much Amit should invest? Okay, ma'am. Pooja Amit. Pooja வந்து 10,000 rupees போட்டுருக்கா. 1 year ஃபுல்லா பிசினஸ்ல இருக்கா. அமித் எவ்வளவு போட்டான்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் சே ஏனே எடுத்துக்கலாம். அவனும் 1 year ஃபுல்லா அந்த பிசினஸ்ல இருக்கான். சிம்பிள் தானேமா? அவங்க ப்ராஃபிட் வந்து 1:2 அது சொல்லல. ப்ராஃபிட் வேணும்னா நீங்க வாங்குற கேபிட்டல், நீங்க போடுற கேபிட்டல் இன்டு உங்க டைம் பீரியட். கேபிட்டல் இவ 10,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அமித் எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா அவனும் 1 இயருக்கு தான். 1:2 சிம்பிள் தானே? அப்ப ஒரு பங்கு 10,000. ஏன்னா இங்க வெறும் 10,000 தானே இருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? 2 பங்குக்கு 20,000 வந்திருக்கும். கிளியரா? இதெல்லாம் டைரக்ட் ஆன்சர்ஸ் பார்த்து சொல்ற क्वेश्चंस. கிளியராமா?
54 liter of pure milk in a container. In this milk is replaced by water in the container. Okay. This process is repeated total 2 times. Then what is the ratio of milk and water? Say simple ma. நான் மில்க கண்டுபிடிக்கிறேன். என்கிட்ட 54 லிட்டர் மில்க் இருக்கு. 1/3 ஆஃப் த மில்கை எடுக்கிறீங்க. அப்ப 3ல ஒரு பங்கு எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் இருக்க 2 பங்கு அப்படியே தான் இருக்கும். இந்த ப்ராசஸை நீ எத்தனை தடவை பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க? 2 டைம்ஸ். சோ இன்னொரு தடவை அதே இதே எழுதிருக்கேன். 1/3 எடுக்கிறீங்க, அப்ப 3ல ஒரு பங்கு எடுத்துட்டீங்க. அப்ப மிச்சம் 2 பங்கு இருந்திருக்கும் இல்லையா? சோ 2/3. இந்த ப்ராசஸை 2 தடவை பண்ணிருக்கிறதுனால 2 தடவை எழுதிருக்கேன். 3 3s are டேபிள் 54 6 டைம்ஸ் வந்திருக்கும். மல்டிப்ளை மில்க் வாட்டர் எழுதிருக்கேன். மில்க் 24 லிட்டர். வாட்டருக்கு வாங்கல சிம்பிள்மா. நீ எவ்வளவு எடுக்கிறியோ அந்த அளவுக்கு வாட்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ற. அப்போ உன் கையில கடைசி வரைக்கும் என்ன இருந்திருக்கும்? அந்த 54 லிட்டர் இருந்துட்டே. ஏன்னா எடுக்க எடுக்க நான் ஊத்திட்டே இருக்கேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னோடதுல அதே லெவல் மெயின்டைன் ஆகும் இல்லையா? அப்ப 54 லிட்டர்ல 24 லிட்டர் மில்க். அப்ப மிச்சம் இருக்க 30 லிட்டர் என்னவா இருந்திருக்கும்? வாட்டரா இருந்திருக்கும். கேன்சல் பண்ணுங்க. 6 டேபிள் அடிச்சேன்னா 4:5. புரிஞ்சுச்சா? வெரி குட் கோமலவல்லி. கிளியராமா எல்லாருக்கும்? அவ்வளவுதான். சோ கிளியரா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும்? கிளாஸ் நல்லா இருந்துச்சா? ஏதாவது பேசுங்க பிள்ளைங்களா, அமைதியாவே இருக்கீங்க. எஸ் மேம், கிளியர் மேம், ஓகே மேம், கிளியர், ஓகே லிப்னி, கிளியர் மேம், ஓகே மேம், ஓகே கணேஷ். கணேஷ்னா யாருங்க? ஆஃப்லைன் கிளாஸ் வந்தவரா இல்ல வேற ஸ்டூடெண்டா? ஓகே ஸ்வாதி, ஓகே பகலவன், ஓகே ராபின், ஓகே சக்தி பிரியா மூவன், ஓகே மித்தேஷ், ஓகே ராம் பிரசாத். மேம் 5th சம்ல மட்டும் ஒரே ஒரு டவுட். ஓகே கிளாஸ் சூப்பர் டுடே. யார் இது? நோ மேம், ஆன்லைன் ஸ்டூடெண்ட். ஓகே கணேஷ். இல்ல ஆக்சுவலி கணேஷ்னு இங்க ஒருத்தர் படிச்சாரு, அவர் ஒரு 3 மந்த்தா வரல, அதான் கேட்டேன். தேங்க்யூ சரிஹா. ஓகே மேம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்கம்மா, என்னம்மா சொல்ற? 5th சம்ல ஒரே ஒரு டவுட் மேம். எத்தனாவது சம்? 5th மேம். ரைட். இந்த சம்மா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இதான் மேம். ஓகே ஓகே பிரியா. நம்ம எனக்கு என்ன டவுட்னா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சேமா இருந்தா தானே மேம் அந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ண முடியும்? அப்படி இல்லம்மா, அப்படி இல்லையா? ஓகே. இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் இருக்க இடத்துல, ஆமா மேம். இது ரெண்டும் என்னவா இருக்கும்னா பிளஸ்ஸா இருக்கணும். சிம்பிள்ஸை மட்டும் தான் சொல்றேன், நான் நம்பர்ஸே பேசல. சிம்பிள்ஸ் ரெண்டுமே இது ரெண்டும் பிளஸ்ஸா இருக்கணும். இந்த இடம் வந்து ஒன்னு பிளஸ்ஸாவும் ஒன்னு மைனஸாவும் இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மைனஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர்னு சொல்றேன். புரியுதா? ஓகே மேம். அப்போ இந்த சால்வ் பண்ணி அவசியம் கிடையாது. ஓகே மேம், ஓகே மேம். அதான் மேம் ஒரே டவுட். தேங்க் யூ. ஓகே மேம். இதுவே இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் ரெண்டுமே மைனஸா இருக்கு அப்படின்னா அது வந்து இதுல வந்திருக்கும், நோ ரிலேஷன்ல வந்திருக்கும். சரி ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அந்த x மைனஸ் ஒய் பிளஸ் இருக்குல்ல மேம்? சரிமா மேம் தேங்க் யூ. என்னமா? அந்த x மைனஸ் ஒய் பக்கம் பிளஸ் இருக்குல்ல, x மைனஸ் ஒய்யா? அந்த x ஸ்கொயர் மைனஸ் 3x இருக்குல்ல மேம், அந்த சிம்பிள் வந்து இன்டர்சேஞ்ச் ஆனாலும் இதே தானே ரூல்? x பக்கம் பிளஸ் இருந்தாலும் y பக்கம் மைனஸ் இருந்தாலும் அந்த சொல்றீங்களா? x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, y ஸ்கொயர் மைனஸ் 12y பிளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 0, இது கேக்குறீங்களா? எஸ். இந்த சிம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் பக்கம் இன்டர்சேஞ்ச் ஆனாலும் ரூல் ஒண்ணுதான். அதான் இங்க பாருங்க, பிளஸ், இது ரெண்டும் பிளஸ் தானே? ஓகே. இது பிளஸ் இது மைனஸ்ல தானே இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர்.
அப்ப இதுக்கு என்ன ஓகே வந்திருக்குன்னா y is greater than x ன்னு வந்திருக்கும். இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். ஓகே ஓகே மேம். சரி ஓகேமா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பை. தேங்க்யூ மேம். பாய்மா. தேங்க்யூ மேம். பாய் பாய். பாய் ஸ்வாதி. பாய் பகலவன். பாய் சிவராமன். பாய் லிப்னி. பாய் ஹரிணி. மேம். ஹலோ.